தமிழ் சினிமாவுல மட்டும் இல்ல, பல்வேறு மொழிகள்லயும் சமந்தா அவர்கள் அவங்களுடைய இடத்த தக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையும் வந்து ஈர்த்து வச்சிருக்காங்க. இவங்க பேர சொன்னாலே அதிர்ற கூட்டமே வந்து இருக்கு. ஸோ இவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் மன தைரியம் அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்களுடைய உடல் ஃபிட்னஸ். ஸோ சமீபத்தில வந்து ஒரு நிபுணர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நெறைய டயட் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. சமந்தா வந்து நெறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரபல ஊட்டச்சத்து நிபுணர்கிட்ட. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டயட் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து அவங்க எந்த டயட்ட வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்றத தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்ல, டீனேஜ் சமயத்தில வந்து எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. நான் வந்து அப்போ நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன். கன்னா பின்னான்னு சாப்பிடுவேன். எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் போடாது. அதனால வந்துட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் இருந்தேன். பட் ஆனா வந்து நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட் இல்ல சம்திங் எல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்பு ஏறுதா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. மற்ற ஹெல்த் இஷ்யூஸும் வந்து குடுக்காம இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு, இப்போ நான் வந்து அதை ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு டயட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நாள வந்து சீட் டே அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா ஃபுல்லா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஆனா சமந்தாவுக்கு அந்த மாரி ஒரு சீட் டே அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லையாம். ஏன்னா எல்லா நாளுமே வந்து டயட்ட ரொம்பவே ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம். சாப்பிட்றதையே திரும்ப சாப்பிட்றோமே அப்படின்ற ஒரு அலுப்பு இல்லாம, அது எனக்கு மகிழ்ச்சிய தருது, பழகவும் செஞ்சுருச்சு. நல்லா நான் பழகிட்டேன் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, காய்கறிகள், பழங்கள், ஸ்மூத்தி இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஹெல்த்தியா அப்படி நான் வந்து சாப்பிட்டுப்பேன். அண்டு எனக்கு டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அப்படியே ஒரு பணக்கார காஸ்ட்லியான சமையல்காரவங்களலாம் வந்து வைக்கணும் அப்படின்ற மாரிலாம் இல்லாம, அவங்களுடைய உதவியாளரையே வந்து சமையல்காரங்களா வந்து வச்சிருக்காங்க. அவங்களே வந்து சமந்தாவுக்கு என்னென்ன டயட் ஃபுட் குடுக்கணுமோ கரெக்ட்டா அவங்க கத்துக்கிட்டு, அதே போலயே வந்து செஞ்சும் தராங்களாம். அதனாலேயே ஷூட்டிங்கில நெறைய தடவ வந்து இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சமந்தாவுடைய உதவியாளரும் வந்து கூடவே தான் இருப்பாங்களாம். ஸோ சமந்தாவுடைய ஃபிட்னஸ்க்கு அவங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது? கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கட்டுப்பாடு அவங்க கிட்ட இருக்கிறதால தான் இப்ப வரைக்கும் ரொம்பவே யங் அண்ட் ஸ்வீட்டா வந்து இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.